ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை செலுத்தலாம். கொழும்பு ரேணுகா விடுதி டீல் 6 தமிழ் அரசியல் கட்சிகள் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற வளாகத்தில் ஒன்று கூடி மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது உட்பட்ட சில முக்கிய விடயங்கள் குறித்து ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவுடன் பேசிக்கொள்ளவும் அது தொடர்பாக ஒரு சந்திப்பை நடத்தி கொள்ளவும் முடிவு செய்திருந்தன. இந்த முடிவின் அடிப்படையில் இந்த சந்திப்புக்குரிய நேரத்தை ஒதுக்குமாறு கோரி இந்த தரப்புகள் ஒரு கடிதத்தை அனுரகுமார திசாநாயக்காவின் செயலகத்திற்கு அனுப்பிய நிலையில் அனுரகுமார திசாநாயக்கா தரப்பில் மளமளவென இந்த விடயத்தில் சில நகர்வுகள் நடந்து நேற்றே இந்த சந்திப்புக்குரிய நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த சந்திப்பு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி கொழும்பில் நடத்தப்படும் என்ற செய்தி அனுரவிடமிருந்து இந்த 6 தமிழ் கட்சிகளுக்கும் கிட்டியுள்ளன. அதாவது இந்த ரேணுகா டீல் பிளாட்ஃபார்ம்காரர்களுக்கு இந்த செய்தி அனுரவிடமிருந்து வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காராவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு தமிழரசு கட்சி உட்பட இந்த 6 அணிகளில் உள்ள மலையக மற்றும் முஸ்லீம் கட்சிகள் ஆதரவாக வாக்களிப்பதை தவிர்க்க அண்ணன் உண்ணாததெல்லாம் அன்னிக்கு லாபம் என்ற பாணியில் வாக்கெடுப்பில் பங்கெடுக்காமல் அரசு தரப்புக்கு மறைமுகமான ஒரு ஆதரவை வெளிப்படுத்திய நிலையில்தான் அந்த நன்றிக்குரிய கடப்பாடு என்னவோ தெரியவில்லை. அனுரகுமார திசாநாயக்கா இந்த 6 தமிழ் பேசும் கட்சிகளுக்குரிய சந்திப்புக்குரிய நேரத்தை உடனடியாகவே அனுடவுடன் ஒரு சந்திப்பை நடத்த முடிவு செய்து நேற்றே 4 கட்சிகளும் ஒரு கடிதத்தை அனுப்பிய உடனேயே முதலில் அனுரவின் செயலாளர் அதன் பின்னர் அனுரவே இந்த ரேணுகா டீல் பிளாட்ஃபார்ம்காரர்களை தொடர்பு கொண்டு ஆகஸ்ட் 3 சந்திப்புக்கு நாள் குறித்து விட்டார். இதன் அடிப்படையில் ஆகஸ்ட் 3இல் தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், தமிழ் முற்போக்கு கூட்டணி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அதாவது ரிஷாத் பதியுதீனின் கட்சி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளிடமிருந்தும் தலா 3 பேருடன் அனுரவை சந்திப்பதென தற்போது முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. ஆனால் சில விடயங்கள் குறித்து விவாதிப்பதற்காக ஒரு சந்திப்பை கோரி அனுரவிற்கு ஒரு கடிதம் பறந்த சில மணி நேரங்களில் இந்த சந்திப்புக்கு நாள் குறிக்கப்பட்டமை ஒரு அசாதாரணமான விடயமாகத்தான் தெரிகின்றது. அதிலும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயதை நீடிக்கும் நகர்வுக்கு அரசாங்கம் உறுதியாக சில முன்னெடுப்புகளை நகர்த்த தயாராகி வந்தாலும் எதிரணியில் இதற்குரிய எதிர்ப்பு இருப்பதால் அது ஒரு சவாலை எதிர்கொள்ளும் நிலையில்தான் ஆக குறைந்தது இந்த விடயத்தில் 6 தமிழ் பேசும் கட்சிகளை சமரசம் செய்து கொள்வது தமக்கு ஆதாயமாக கூடும் என்ற அடிப்படையில் இந்த சந்திப்புக்கு உடனடியாகவே நேரத்தை அனுரகுமார திசாநாயக்கா தரப்பு ஒதுக்கி இருக்கலாம். ஏனென்றால் இது அசாதாரணமாக கடிதத்தை இந்த 6 தமிழ் கட்சிகளின் சார்பாக அதற்குரிய பொறுப்பாளர் அனுப்ப அந்த கடிதத்திற்கு சில மணி நேரங்களிலேயே பதில் வழங்கப்பட்டு இந்த சந்திப்புக்கு நாள் நேரம் எல்லாம் குறிக்கப்பட்டது ஒரு அசாதாரணமான விடயம்தான். அரசாங்கத்தை பொறுத்தவரை உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் அரசியலமைப்பு மாற்றம் சவாலாக இருப்பதை செய்திகளின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் என்ன மாயமோ மந்திரமோ தெரியவில்லை. இந்த பின்னணியில் கடந்த சில மாதங்களாக இலங்கையில் கணிசமாக குறைவடைந்திருந்த பாதாள மற்றும் போதை மாபியா சார்ந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் திடீரென மீண்டும் அதிகரிக்க ஆரம்பித்துள்ளன. குறிப்பாக கொழும்பு மற்றும் அதன் புறநகரங்களில், அதனை விட தென் மாகாணத்திலும் அண்மைய நாட்களில் பாதாள உலக துப்பாக்கி போட்டுத்தள்ளல் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இதற்கு அப்பால் சீன ஹேக்கிங் மாபியா குழுக்களின் புதிய மோதல்களும் கொழும்பை திகிலூட்டிக் கொள்கின்றன. இந்த மோதல்களின் ஒரு கட்டமாக சர்வதேச கணனி குற்றங்கள் மற்றும் இணைய மோசடி வலையமைப்பின் பிரதானியான அதாவது ஹேக்கிங் குரூப்பின் பிரதானியான ஹாஃபோங் என்ற சீன செல்வந்தர் கொழும்பு நகரில் இருந்து 20 பேர் கொண்ட போட்டி சீன மாபியா குழுவால் கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நிலையில்தான் இந்த படுகொலைக்கு பின்னால்
ஹேக்கிங் இல்லையென்றால் சைபர் கிரைம் குற்றங்கள் தொடர்பான பணத்தை எவ்வாறு பிரிப்பது என்ற தகராறு தான் இருப்பதாக காரணம் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதற்கும் அப்பால் விளையாட்டு மாபியா இன்னொரு பக்கம் இலங்கை தீவில் கோலோச்ச தலைப்படுகின்றது. குறிப்பாக ஜெஃப்னா கிங்ஸ் விளையாட்டு அணியை மையப்படுத்திய விளையாட்டுத்துறை மாஃபியா மேக்ஸ் பிக்சிங் அம்பலங்களும் அது சார்ந்த கைதுகளும் அண்மைய நாட்களில் வந்திருந்தன. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டில் ஜெஃப்னா கிங்ஸ் அணியை வாங்கிய நிறுவனங்களில் இணை உரிமையாளர்களில் ஒருவரான இந்தியாவைச் சேர்ந்த மஞ்சோத் கல்ரா LPL போட்டிகள் தொடங்குவதற்கு முன்னர் சில மணி நேரங்களுக்கு முன்னர் கைதாகி எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டபடியே நீங்கள் அறிந்த விடயம். 19 வயதுக்குட்பட்டவருக்கான உலக கிண்ண துடுப்பாட்ட போட்டியின் இறுதிப் போட்டியில் சதம் அடித்தவரான இந்த கல்ரா இப்போது விளையாட்டு மாபியாவின் ஒரு அங்கமாக இருக்கின்றார். அவர்தான் ஒரு விளையாட்டு வீரருக்கு 9.5 மில்லியன் இலங்கை ரூபாய் கொடுக்க முயன்ற குற்றச்சாட்டில் உள்ளே உள்ளார். அதாவது LPL போட்டிகள் ஆரம்பமாக முன்னர் இந்த மேக்ஸ் பிக்சிங் என்ற முறைகேட்டில் அவர் ஈடுபட்ட நிலையில்தான் அவர் தூக்கப்பட்டார். கல்ராவின் கைதுக்கு பின்னர் ஏற்பட்ட நிதி பிரச்சனைகள் ஜெஃப்னா கிங்ஸ் துடுப்பாட்ட அணி கட்டமைப்பை சீர்குலைத்த நிலையில் லங்கா பிரீமியர் லீக் தொடரின் உரிமை நிறுவனமான இனோவேட்டிவ் புரொடக்ஷன் குரூப் தற்போது ஜெஃப்னா கிங்ஸ் அணியின் உரிமையாளரான ஸ்போர்ட்ஸ் கம்யூன் நிறுவனத்தினுடனான ஒப்பந்தத்தை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் நேற்று முன்தினம் மீளெடுத்திருக்கிறது. இப்போது ஜெஃப்னா கிங்ஸ் அணியின் அனைத்து உரிமைகளும் மீண்டும் IPG நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் ஜெஃப்னா கிங்ஸ் அணி அதே பேரில் தொடர்ந்து விளையாடும் என்ற உறுதிமொழியும் அந்த அமைப்பால் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பல தினுசான மாவியாக்களுக்கு மத்தியில் தான் உள்ளூர் பாதாளங்களின் தாக்குதல்கள் திடீரென இலங்கையில் அதிகரித்து வருகின்றன. இந்த திடீர் அதிகரிப்புக்கு மறைமுகமான அரசியல் தலையீடுகள் பின்னணியில் உள்ளதான கோணத்தில் தற்போது அரசாங்கம் விசாரணைகளை நடத்த தலைப்படுகின்றது. குறிப்பாக ராஜபக்ஷ அதிகார மையம் சார்ந்த ஊழல் முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள் அண்மைய நாட்களில் துரிதப்படுத்தப்பட்டு வருவதால், குறிப்பாக மைந்தவன் பிள்ளைகள் எல்லாம் இதில் இலக்கு வைக்கப்படுவதால் இந்த துரித நகர்வுகளை மெதுவாக்கும் வகையில் சட்ட ஒழுங்கு அதிகாரிகளின் கவனத்தை திசை திருப்பும் நோக்கில் ராஜபக்ஷக்களுடன் முன்னிய தொடர்புகளை கொண்ட பாதாள முகங்கள் இப்போது இந்த தாக்குதல் சம்பவங்களை அதிகப்படுத்தி அதிகாரிகளை திசை திருப்ப முனைவதான ஒரு சந்தேகம் அரசாங்கத்திற்கு இருப்பதாகத்தான் தெரிகின்றது. உள்ளபடியே அண்மைய நாட்களில் மீண்டும் பாதாள மற்றும் போதை மாபியாக்களின் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் திடீரென மீண்டும் அதிகரித்து உள்ளனதான் இது தெளிவாகவே தெரிகின்றது. கடந்த 2 வாரங்களில் மட்டும் பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடந்துள்ளன. நேற்றிரவும் பெல்லன்வில பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட், அதாவது உணவக உரிமையாளரான 59 வயதான நபர் ஒருவர் பலியாகியுள்ளார். கடந்த வியாழக்கிழமை அன்று கொழும்பு திமட்டகொட்ட பகுதியிலும் கொழும்பின் புறநகர நகரான வத்தளையிலும் 3 மணி நேர இடைவெளியில் 2 தனித்தனி துப்பாக்கி தாக்குதல்கள் நடந்தன. இதில் ஒருவர் பலியானார், இன்னொருவர் காயமடைந்தார். அதுவும் வத்தளை பள்ளியவத்தையில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒரு குழந்தையின் பிறந்த நாள் விழாவுக்கு விருந்தினர் போல சென்ற பாதாள முகம் ஒன்று, இந்த பாதாள முகம் தமிழ் முகம் என ஐயங்கள் உள்ளன. திடீரென அந்த விழாவிலிருந்து எதிர்த்தரப்பு போதை கடத்தல் புள்ளியொருவரை சுடுவதாக நினைத்து இன்னொருவரை தவறாக போட்டு தள்ளிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது. இந்த தாக்குதலை நடத்திய தமிழ் முகமாக கருதப்படும் வத்தளையைச் சேர்ந்த 31 வயதான விக்னேஸ்வரன் என்பவரும் அவரது சகவாடி முகமாக கருதப்படும் 30 வயதான லூசிநாத் என்பவரும் உடனடியாக மன்னார் பேசாலை பகுதிக்கு சென்று நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு படகு மூலம் தனுஷ்கோடிக்கு சென்ற நிலையில் அவர்களின் போதாத காலம் அங்கு அந்த நேரம் சாவர் கவச் என்ற கடலோர பாதுகாப்பு பயிற்சிக்காக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடற்படையினரிடம் இந்த இருவருமே மாட்டுப்பட்டு விட்டனர். இவர்கள் மீதான மளமள என்ற புலனாய்வுகளின் அடிப்படையில் இவர்களுக்கு கடந்த வியாழனன்று வத்தளையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலும் போதைப்பொருள் தொடர்பான 3 வழக்குகளிலும் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இப்போது இவர்கள் இருவருமே திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாமுக்குள் அடைக்கப்பட்டுள்ளனர். 1 வார காலத்திற்குள் இவர்களை மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்ப நகர்வுகள் எடுக்கப்படும் என இந்திய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திருச்சி சிறப்பு முகாமில் முறைகேடாக தடுத்து வைக்கப்பட்ட சிலர் நீதி கோரி போராடிய நிலையில்தான் தொடர்ந்தும் அந்த முகாமுக்குள் இவ்வாறான போதை மாபியா சார்ந்த இலங்கை முகங்கள் அடைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்கள் இருக்கின்றார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் நேற்று இடம்பெற்ற கிறிஸ்டோபர் வீதி தினம் என அழைக்கப்படும் முக்கியமான நிகழ்வின் ஒரு பகுதியாக இடம்பெற்ற ஓரின சேர்க்கையாளர்களின் ஒன்றுகூடல் நிகழ்வின் மீது நேற்றிரவு நடத்தப்பட்ட வாகன தாக்குதலில் ஒருவர் பலியாகி 16 பேர் காயமடைந்துள்ளனர்.
இந்த தாக்குதலை நடத்திய வாகனத்தின் சாரதி அடிப்படைவாத இஸ்லாமியவாத தரப்புகளுடன் தொடர்புகள் இருப்பதாக கருதப்படுகின்றார். இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை. இந்த நிகழ்வில் அணிவகுத்து செல்வதற்காக லட்சக்கணக்கான மக்கள் பெர்லின் நகரில் நேற்று ஒன்று கூடிய நிலையில் அதன் பின்னர் பெர்லின் டியர்கார்டன் எனப்படும் பூங்கா பகுதியில் இரவு 10 மணியில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக ஓரின சேர்க்கையாளர்களின் ஒன்று கூடல் அந்த பகுதியில் நடத்தப்பட்ட போதுதான் வெள்ளை நிற வாகனம் ஒன்று, வேன் ரகமான வாகனம் ஒன்று அந்த கூட்டத்திற்குள் வேகமாக புகுந்து அங்குள்ளவர்களை மோதி தள்ளிய அந்த துன்பியல் ஏற்பட்டது. அதன் பின்னர் ஒரு மரத்தில் மோதிய வாகனம் அதில் வந்தவர்களால் கைவிடப்பட்டது. அந்த வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதில் இருந்த நபர்கள், குறிப்பாக சாரதி, இந்த செய்தி பதியப்படும் வரை தலைமறைவாக இருப்பதாகவே கருதப்படுகின்றது. அடுத்து, பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் பெருங்காட்டுத்தீ தொடர்ந்து வீரியமாக பரவி வருவதால் இதுவரை 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். இது மிகப்பெரிய ஒரு சவாலான நிலையை ஸ்பெயினுக்கும் பிரான்சுக்கும் தோற்றுவித்துள்ளது. தீயணைப்பு பணிகள் பிரான்சில் சவாலாக மாறி வருவதால் எதிர்வரும் சில மணி நேரங்கள் மிக கடினமாக இருக்கலாம் என பிரெஞ்சு பிரதமர் புதிய எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் இன்று அதிகாலை முதல் 55,000 பேரை புதிதாக வெளியேற்றும் நடவடிக்கைகள் பிரான்சில் இடம்பெற்று வருகின்றன. ஜிரோன் மாகாணத்தில் கடந்த புதன்கிழமை முதல் பல இடங்களில் மிகவும் பேரழிவுடன் இந்த காட்டுத்தீ பரவி வரும் நிலையில் தொடர்ந்தும் போதோ நகரை சுற்றியுள்ள சில நகரங்களில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றார்கள். நேற்று மாலை ஒரு A400 ரக இராணுவ சரக்கு விமானம் முதற்கட்ட மீட்பு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றது. நேற்று மாலை முதல் தீயை அணைக்கும் பணிகளுக்காக மொத்தம் 1500 பிரெஞ்சு இராணுவத்தினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். இந்த காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட பிரெஞ்சு பகுதிகளுக்கு தனது நாடு உதவிகளை அனுப்புவதாக ஜெர்மன் சான்சலர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் அறிவித்துள்ளார். ஐரோப்பாவில் தற்போது ஸ்பெயின், இத்தாலி, பிரித்தானியா ஆகிய நாடுகளிலும் காட்டுத்தீ பரவல் இருக்கும் போதிலும் பிரான்சின் பெரும்பாலான பகுதிகளில் நிலவும் கடும் வெப்ப அலையும் பெரும் வறட்சி நிலையும் அங்கு மோசமான காட்டுத்தீயை உருவாக்கி இருக்கின்றது. குறிப்பாக ஜிரோன் மற்றும் அதன் அயல் மாகாணமான லான்ஸ் உட்பட்ட தென்மேற்கு பிரான்சில் தான் ஒரே நேரத்தில் 30 காட்டுத்தீ பரவல்கள் உள்ளதால் நிலைமை மிக மோசமாக உள்ளது. இவைதான் செய்தி வீச்சின் முக்கிய விடயங்கள். தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.